பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட எப்பக்கத்திலிருந்தும் உங்களுக்கு நெருக்கம் வந்துட்டு இருக்கிறதா? சில மனிதர்களாகட்டும், சில காரியங்கள் உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கிறதா? கர்த்தர் இப்படியாய் உங்களை தைரியப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமென். கர்த்தரை குறித்து இப்படியாய் ஒரு பக்தன் வேண்டுதல் செய்கிறாரு. அதே போலதான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில வேண்டுதல் செய்யணும். நம்மளுடைய நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா நம்மளுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி போவார்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்க பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை தைரியப்படுத்துறதுக்கு தான் ஏசப்பா சொல்றாங்க, உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி போவார்கள், உன்னை விட்டு அந்த சூழ்நிலை மாறும் என்று உங்களை தைரியப்படுத்துறாரு. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகளை நெருக்கிற சத்துருக்கள் மத்தியில அவங்கள நீங்க மேன்மையா வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். அதுல இருந்து ஒரு விடுதலை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிரேஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.